அக்கா ப்ளீஸ் புக் கவரில் உள்ள இருக்க ரோல் வச்சு கிராஃப்ட் பண்ணுங்கள், நிறைய சும்மா கிடக்குது, ப்ளீஸ். ஓகே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ரோல் தேவையில்ல. ஸோ ரோல் எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம கட் பண்ண போகிறோம். சேமான சைஸில் வேணும். ஸோ அதனால் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் 13 சென்டிமீட்டரில். ஸோ உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ, எத்தனை ரோல் இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பர்பிள், எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு மின்ட் க்ரீன் மாதிரி. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நான் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வேணுமோ, கோட்ஸ் வேணுமோ எதுனாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்காக த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 எண்டிங் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோலில் ரைட் சைடு விட்டு லெஃப்ட் சைடு விட்டு ரைட் எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே வரிசையாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நான் பண்ணிக்கிறேன். மேலே அதே மாதிரி கொண்டு வந்து நாட் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட் வந்து ஆடாமல் இருக்கணும், சேமான சைஸில் இருக்கணும்ல. அதனால அந்த ரோலில் எங்கெல்லாம் த்ரெட் படுதோ அங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ மேலே உள்ள த்ரெட் அப்படியே நாட் போட்டு வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு கோட்ஸ் மாதிரி உள்ள வால் டக்கர் தான் ரெடி பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.